வெல்கம் டு விஜே சுதர்ஸ் vlog. நம்ம இன்னொரு என்ன பார்க்க போறோம்னா அவுட்டோர் vlog எடுக்கலாம்னு ஒரு ஐடியா வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கைஸ் உள்ள ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அவங்க வரட்டும், 4 பேர் போக போறோம். 4 பேர் எங்களுக்கு பயங்கர அந்த பாட்டை ரீக்ரியேட் பண்ண போறோம். எங்க போறோம்னா உக்ரைன் லேக் போன ஒரு ஐடியா பண்ணிருக்கோம். அங்க போய்கிட்டு உங்களுக்கு என்ன நடக்குன்னு நான் சொல்றேன். இங்க முதல்ல ரெடி ஆயிடான்னு பாப்போம். கைஸ் ரெடி ஆயிட்டான், வந்துட்டு இருக்கீங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு முரட்டுத்தனமான ஒரு இன்ட்ரோ ஒருத்தர் காத்திட்டு இருக்கு. அருண் பாண்டின்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, குண்டன் பயலகடா இல்லாம நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு. உங்களுக்காக குண்டன் பயலெல்லாம் வந்துட்டாரு, அவரை பாருங்க. இப்பயாச்சும் மூஞ்ச பாத்துக்கங்க. போன வாரம் எங்க போனாங்கன்ட்டு நாங்க போடுற மாதிரி கேளுங்க அவங்ககிட்ட. லேக் போறோம்டா, ஹெல்மெட் எடுத்துக்கங்கடா. போகும்போது போலீஸ் இருப்பாங்க. நான் வந்து ரூல்ஸ கட்டுக்கோப்பா இருக்கேன் நானு. சரியா? ரூல்ஸ் பண்ணிக்கங்க. டைமண்ட் அர்ஜுன் கைஸ், உங்களுக்கு வேண்டிய டைமண்ட் அர்ஜுன் போறீங்க. வின்னர் வந்து பார்க்க முடியுங்களா? வந்துட்டா ஒருத்தன். இல்ல இசுக்கு டைமண்ட் அர்ஜுன் சீக்கிரம் பாத்தீங்களா? பெரிய ரஜினிகாந்த் அப்படியே இந்த படிக்கிற நடந்து வந்தா அப்படியே இன்ட்ரோ கொடுப்பாரு. ஹெல்மெட்டுங்க, ஹெல்மெட் மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. அதுக்கு உள்ள எடுத்து வைக்க போகணும்ல. சென்சார் பண்ணிருக்கோம். வந்துருவாங்க டைமண்ட் ஓல்டமங்கண்டு எல்லாம் கிளம்பிட்டோம் காய்ஸ். கிளம்பி போயிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் பைக் எடுக்கிறேன்ட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க பாரு, குரங்கு சட்டை எல்லாம் பண்ணிட்டு போறான் ஒருத்தன். இங்க பாரு, இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? கிளம்பிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் வேறு தலையில சாலை கட்டிட்டு தான் வரலாம். தலையில என்னமோ போடுறாரு காய்ஸ், திருட்டு பையன். தரணி திரும்ப இப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா? அங்க ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. முன்னாடி நம்ம பசங்க போயிட்டு இருக்காங்க. பாருங்க, நம்ம அடிக்கடி போறோங்க அமுதா ஸ்டோர்ஸ். இதான் போயிட்டு வரோம். எதா இருந்தாலும் இங்க வாங்க. பக்கத்துலேயே சத்யாவும் இருக்கு, தம்பி வாங்க. ஒரு அன்பெய்டு ப்ரொமோஷன். பேர் பாலத்துக்கு மேல போயிட்டாங்க, நாங்க கீழே போயிட்டு இருக்கோம். பெட்ரோல் போட்டு பறக்க போறோம். இல்லைன்னா ராங் வே போற மட்டும் இல்லைங்க. என்னடா அது? ஓ மை காட், ஏதோ ரேஷன் கல்ல நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க. எங்க நிக்கிறாங்கன்னு தெரியல. ஒரே கூட்டமா இருக்கு. நாங்க அப்படியே கிளம்புறோம். அடுத்த பெட்ரோல் பங்க் பார்த்து நாங்க பாத்துக்கு டாட்டா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு போலான்னு இருக்கோம். நல்லா பாரு, இந்த இடத்துக்கு தான் நம்ம போக போறோம். அப்ப வெல்கம் டு விஜே சுதர்ஸ் vlog. ஃபைனலி நம்ம டெஸ்டினேஷன் வந்துட்டோம். அங்க வியூ பாத்தீங்கன்னா தெரியும், ஐல கோவையோட இருக்கு. காட்டுங்க. எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னா உப்படம் லேக். நீங்க கூகுள் மேப்ல போய் உப்படம் லேக் கோயம்புத்தூர் போட்டாலே ஞாபகமாவே வந்துருங்க. வாங்க போலாம். வேற என்னடா இருக்கு பாரு, அந்த பக்கம் வாங்க. இது நல்லா இருக்குடா. பறந்தனா புடிச்சு
இங்கதான் கிடக்கு பாரு அதுதானே போதுண்டா அடிக்கிட்டே இருக்கும். ஆடினே இருவாரு. அடிக்கிட்டே இருக்கும். பின்னாடி பாப்பா சிரிக்க பார்த்து மாப்பிள்ள எனக்கு வேற என்னமோ தோணுது மாப்பிள்ள. இப்போ தாண்டா என்னமோ விளாக்லாம் போகணும் வீடியோ எடுக்கணும் நீங்க கண்டென்ட் யோசிச்சேன். டேய், கொட்டக்காரா. நானும் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நானும் கொண்டு வந்துடுடா. ஏன் உடனே மட்டும் அடிக்கிறீங்க? இந்த வண்டி செமையா இருக்கு. இந்த வண்டி பாரு, இது திரும்ப. இந்த வண்டி செமையா இருக்கா? இந்த வண்டி செம்மையா இருக்கா? அப்படியே அந்த வண்டி பாரு. சிக்னேச்சர் பத்தியா? காங்காவது ஒரு வண்டி ஐசுக்கு காங்கான்னு நினைக்கிறேன். கைஸ் இது எது மலமானு தெரியல, நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சுன்னா சொல்லுங்க. ஆனா இந்த வண்டி செமையா இருக்கு. இந்த ஆஃப் ரோட்ல ஓட்ட சூப்பரா இருக்கு. வண்டி ஆஃப் ரோட் வண்டி தான்டா. ஆஃப் ரோட்ல ஓட்டுற வண்டி ஆஃப் ரோட்ல மெயின் ரோட்ல கொண்டு வந்து நிப்பாட்டு. வீரப்பட்டியில ஒரு ரூம் வட்டில விட்டு அந்த ரோட்ல ஆஃப் ரோடு கிடக்குதானே. தம்பி எவ்வளவு பெரிய வண்டி போனாலும் நீ கடைசியில இந்த வண்டியில தான் போகணும். சரியா? ஆனா கரெக்டா சிக்னேச்சர் பத்தியா? அதை அடுத்த வண்டி போட்ட பத்தியா? நாங்க வண்டியை பார்த்தா நல்லா இருக்கும். நீ கரெக்டா சிக்காய் அதை யோசிச்சிருக்கீங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நேரா போய் ஓடி பிளாக்ல தவிடுவோம், அப்படியே காப்பாத்துற மாதிரி. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இருந்தாலும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி. நான் போனடா உள்ள போயிருவேன். அது போனா போனா ஆகாட்டா. நீ சும்மா அரை அடி ஒரு அடியில போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி பசங்களோட வந்தோமா நாளே இந்த பான்றது அதான் நான் சொல்றேன். கப்பிள்ஸா இருக்காங்கல்ல, நேரா போய் அவங்க கிட்ட போய் நெருக்கி பெருக்கி பெருக்கி பாப்போம். அவங்களே பார்த்து காண்டா எந்திரிச்சு கிளம்பிடுவாங்க. நீங்க தான் அப்படி உட்காருவாண்டா. நீ நான் வேணா உட்காரலாம். ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்காது நம்ம தெரியும்ல. அதுதான் சொல்றேன். இப்ப என்ன சொல்ல வரேன், நான் அப்ப காதோல் பண்ணேன்னா அப்படி நான் பாத்துக்கிறேன். நீ கொஞ்சம் பார்த்து அது நீ கல்யாணம் பண்ணிட்டு உங்க வந்தாச்சிய உங்க கூட்டிட்டு வந்து உட்காரு. பின்னாடி நானும் தரணியும் உன் பொண்டாட்டிய எங்க பொண்டாட்டி கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் சொன்னடா. ஏன்னா அப்படி தப்பு தப்பா யோசிக்கிற? என்னடா நீ எப்பவுமே ஒரு கண்ட நினைச்சு ஒரு என்னது போக்கஸ்டா இருக்குண்டா. தவறான தவறான சும்மா நிஜாச்சும் பேசக்கூடாது. சும்மா நிஜாச்சும் பேசக்கூடாது. சும்மே கைஸ் இருட்டாயிருச்சு, ஏன் தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. நான் ஒரு 4 மணி வந்துட்டு ஒரு 6 மணி 6 கிளம்பலான்னு பாக்கணும்னு நினைச்சேன். இவங்களை வச்சுக்கிட்டு நீங்க கிளம்புனதே 6 மணிக்கு தான் கிளம்புறாங்க. இதுக்கு மேல என்னோட கேமராவும் அவ்வளவு குவாலிட்டியாக கிடையாது. இந்த மாதிரி போன்ல தான் எடுத்துட்டு இருக்கோம். நைட் டைம் இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. வீடியோஸ் வரும், உங்க சப்போர்ட் இருந்தால். இல்லைன்னா அதுவும் குறைஞ்சிருங்க. பாருங்க அதாங்க என்ன பண்றதுன்னே தெரியல காய்ச்சி. முதல்ல கேமராமேன் மாத்தலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் மத்த எல்லாமே நம்ம உங்களாரும் இன்ட்ரெஸ்ட் இருந்தா டிஎம் பண்ணுங்க. எப்பவுமே vlog கீழே போட்டுருவோம். நாங்க எப்பவுமே அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஜிமெயிலும் போட்டுருவோம். ஏதாவது தோணுச்சா டிஎம் பண்ணுங்க, பாத்துக்கலாம். நல்ல ஸ்பாட்டா பாத்து நடத்துறோம். வீவோ கட்டுறா. ஹாய் கைஸ், நம்ம வந்து கூட லேக் பெரிய கமலஹாசன் கூட கைஸ் வந்துட்டு சும்மா போனா எங்களுக்கே போர் அடிச்சிடும். சரின்னு சொல்லிட்டு நம்ம பசங்களுக்குள்ளேயே ஒரு பர்சனல் இஷ்யூவா இது டாஸ்க்னு சொல்லலாம், இல்ல பர்சனல் லைஃபை ஷேர் பண்றோம்னு சொல்லலாம். அப்படி ஒரு பண்ண போறோம். என்னன்னா இங்க எல்லாத்துக்குமே ஒரு மறக்கக்கூடிய விஷயங்களும் ஒன்று இருக்கும், மறக்க கூடாதுன்ற விஷயமும் இருக்கும். அது இப்ப வந்துட்டு ஒரு விஷயத்த எல்லாரும் ஷேர் பண்ற மாதிரி ஒரு விளாக் பண்றாங்க கைஸ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம டைம் அடாப்டர் தான் சொல்ல போறேன். சொல்லுங்க, உங்களுக்கு மறக்க கூடாதுன்ற விஷயத்த முதல்ல சொல்லுங்க, அப்புறம் மறக்கணும்ன்ற விஷயத்த ரெண்டாவது சொல்லுங்க. நான் மறக்கணும்னு நினைக்கிற முதல் விஷயம் என்னன்னா, இப்பதான் நான் சொன்னேன் மறக்க கூடாது முதல்ல சொல்றான்னு. சொல்லுங்க, மறக்க கூடாது. மறக்க கூடாதுன்னு நினைக்கிறதுனா நான் அனுபவிச்ச சந்தோஷம். இத்தனை 21 வருஷத்துல கடைசி ஒரு 6 வருஷம் தான் வளர்த்ததுன்னா நான் ரொம்ப சந்தோஷமா லாஸ்ட் 6 வருஷம் தான். படிச்சது, வேலைக்கு போறது,
வேலைக்கு போனது, இதையாவது ஃப்ரெண்ட்ஸோட ஆட்டம் போட்டேன். இதுதான் நானா இருந்தேன். இத்தனை வருஷம் வீட்டுக்கு இத்தனை பிள்ளைய இருந்து அட்டக்கேடா இருந்ததுதான் மிச்சம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுறதா, அவங்களோட படிச்சது, ஆட்டம் போட்டது, இங்க வந்து பிளாக்ஸ் எடுக்கிறது, எதையும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் மறக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இதுதான் நான் மறக்க கூடாது. ஏங்க இன்னுமே நிறைய வரும், நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயம் எல்லாம் வரும். போக என்ன இதுக்கப்புறம் தான் நம்ம டெவலப்பே ஆகும். எல்லாமே இதுக்கப்புறம் தான் ஸ்டார்டிங்கே. நம்ம ஒரு ஸ்டார்டிங் ஒரு பாயிண்ட் தான் வச்சிருக்கோம். இன்னும் போடணும், படம் வரையணும், அதை போஸ்டர் ஆகணும், ஒட்டணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. பெருசா நினைச்சா சரி விடுங்க. இப்ப வந்து நீங்க மறக்கணும் அப்படின்ற விஷயத்த எதுக்காண்டி மறக்கணும்னு நினைக்கிறதுனா மொதல் விஷயம் பயம்தான். நான் பயந்தது இவன் ஏதாவது ஒரு வேலை செய்யும் ஒண்ணு இல்லை. இன்டர்வியூ போறப்ப அப்படி பயப்படுவேன். என்னடா கேட்பானோ, கையை வரலாம் அப்படியே ஏதாவது கேட்டானோ இல்லை. அதை விட அவன் தெரியாத மாதிரி ஆகி அந்த தெரியலையான்னு கேட்டு தெரிஞ்சதே சொல்லாத போது அது ஒரு அவமானமா இருக்கு. பயம் போய் நிக்கிற போது அந்த மாதிரி விஷயங்கள் நான் நிறைய இல்ல வரும்போதே நான் வந்து பார்த்தேன். எப்படின்னா கைஸ் வந்துட்டு வரும்போதே ஆன்லைன்ல ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணான். அப்ப கூட நான் தான் உட்கார்ந்து இருந்தேன். இது வந்து நல்ல கடகடன்னு ஆன்சர் சொல்லும் போது அவங்க வந்து பார்த்துட்டு எதனால இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் கேட்கிற கேள்விக்கு இவன் பதில் சொல்லிட்டு இருக்கான். ஷடவுனை நிப்பாட்டிட்டு நான் ஃபுல்லா கேட்டு முடிச்சிடுறேன், அப்புறம் நீங்க சொல்லுங்க, உங்க சௌரியத்தை சொல்லாதீங்க அப்படின்றாரு. அதுவே ஒரு எப்படி மோட்டிவேட்டா வர்றவன கெடுக்கிற மாதிரி ஆயிடுது. சோ அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும், நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இதான் நீங்க மறக்கணும்னு நினைக்கிறீங்களா? வேற எதுவுமே இல்லையா? இது ஒண்ணுதான். என் பயத்தை எடுத்துட்டாலே எனக்குள்ள இருக்க நம்பிக்கை இன்னும் நல்லா புதுசா கான்பிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். அது வந்துருச்சுன்னா இதை விட செய்யலான்ட்டு ஒரு சில்லு வரும். என்னடா பாத்துக்கலான்ற மாதிரி பாத்துக்கிறோம். நம்ம பாக்காத டவுன் ஃபாலா. நானும் எத்தனை பார்ட் டைம் எத்தனை ஒர்க் எல்லாம் போயிருக்கேன். நைட் ஷிஃப்ட் எல்லாம் போய் சுத்திட்டு இருந்தீங்க. நல்லா ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் இருக்கதான் செய்யும். ஆனா பழகாமட்டுன்னு வச்சுக்கவே நம்ம தத்தியா மட்டும் இருக்கவே கூடாது. சரி, அடுத்ததாக நம்ம 1848 தரணி பேச போறாரு. 1848 தரணி அடுத்து பேச போகிறார். அவர் நினைச்சா ரொம்ப வீரியத்தோட இருக்கேன். என்ன பேச போறேன், என்ன பண்ண போறேன் ஒரு ஐடியா இல்ல. என்ன சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் மறக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். அதை முன்னாடியே சொல்லிடுறேன். நான் இப்ப எதை மறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா, நான் முன்னாடி வரைக்கும், அதாவது இந்த காலேஜ் லைஃப் முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் அவ்வளோ இதாகவும் இல்லை. வெளியில அதிகமா பழக்கம் இருக்காது. சும்மா ஊர்ல 4-5 பசங்க அது மாதிரி தான் சுத்திக்குவோம். இப்போ காலேஜுக்குள்ள வந்த பிறகுதான் காலேஜ் லைஃப்ல நான் எவ்வளோ என்ஜாய் பண்ண நினைச்சது, நான் நினைச்சதை விட அப்படியே ஆப்போசிட்டா இருந்துச்சு. பசங்க கிட்ட ஜாலியா சுத்துறது. முக்கியமா சொல்லணும்னா ஹாஸ்டல் லைஃப் வந்துட்டோம்னா நாங்க வந்து எக்கச்சக்கமா ரொம்ப என்ஜாய் பண்ணி பாத்ரூம் போயிட்டு தண்ணி பாத்ரூம் அடிச்சு வச்சு விளையாடுறது, மாத்தி கீழே விழுந்து இதுல பக்கெட் வர இருக்குங்க. அதே மாதிரி சொல்ல போனா இப்ப அதுக்கடுத்து அந்த ஹாஸ்டல் லைஃப் எனக்கு மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்ச முக்கால்வாசி பேருக்கு ஹாஸ்டல் லைஃப் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான லைஃப் ஒரு இதை கிரியேட் பண்ணியிருந்தோம். அதை விட்டு அதுக்கடுத்து அப்படியே வந்தோம் அப்படின்னா பேச்சுலர்ஸ் லைஃப், அதாவது வந்து அதை விட்டு அப்படியே ரூம் வெளியே எடுத்துருக்கோம். அப்பவும் என்னன்னா போக ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நல்லா தான் இருக்கு, ஜாலியா இருக்கும், சூப்பரா இருக்கும். நம்ம நல்லா என்ஜாய் பண்றது, வெளியே போறது எல்லாமே இருக்கும். பைக் இருந்துச்சா நல்லா சுத்தம், ஊர் சுத்தம், சாப்பிடலாம், நினைச்சிட்டு சாப்பிடலாம், என்ன பண்ணலாம், இது எல்லாமே ஒரு போக போகும். இந்த மாதிரி பசங்க கூட இருக்க வரைக்கும் ஒரு ஃப்ளோலே இருக்கும். இந்த மாதிரி விஷயம்லாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதெல்லாம் வந்து என்னன்னா என் லைஃப்ல மறக்கவே கூடாது அப்படின்னு தான் நான் மறக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஒரு ஸ்கூல் படிக்கும்போது ஒரு 8th to 10th வரைக்கும் அப்படின்னா அவர் ஃப்ளோல எனக்கு பிடிச்ச பர்சன்ஸ் கூட நான் வந்து விலகி இது பண்ணிட்டு இருந்தேன். அப்போ சம்திங் இன்னொரு பர்சன் ஆப்போசிட் ஜெண்டர்ல இருக்கலாம், அவங்க வந்து ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து அப்போது வரைக்கும் எனக்கு தெரியாது. ஒரு 11th 12th அந்த படிக்கும்போது அவங்க லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அவங்க சொல்லவும் இல்லை, நமக்கு தெரியல, எனக்கு தெரியல. பட் நான் வந்து இங்க ஒருத்தன லவ் பண்ணிட்டு விஷயத்தான் பூரா மாற்றாங்க. வீரெல்லாம் கோலையெல்லாம் வீரன் ஆயிடுறேன். அப்படி அவங்க வந்து ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்துட்டாங்க. எனக்கு ஒரு 11th அதே கொரோனா டைம் ஃபுல்லா 8 மாசம் அப்படிங்கும்போது காலேஜ் ஸ்கூல் போயிருப்போம் 11th. அந்த டைம்ல எனக்கு தெரியும் அவங்க என்னை லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கும்போது அப்படியே சரி அவங்க நானும் இது மாதிரி சொல்லிட்டேன், அந்த மாதிரி வேற ஒரு ரிலேஷன்ஷிப் இதுல இருக்கேன், என்னால இது பண்ண முடியாது சொல்லிட்டேன். சரி ஓகே அப்படின்னு அவங்களும் போயிட்டு ஒரு அந்த போயிட்டு என்னோட இதுவும் ஒரு கட்டத்துக்கு மேல இதாயிடுச்சு. விட்டுட்டே நானும் அப்படியே ஒரு செகண்டரி படிக்கும்போது நினைக்கிறேன். திடீர்னு ஒரு நாள் அந்த கால் வந்துச்சு. சரி நானும் எதார்த்தமா பேசுற மாதிரி பேசி சொல்லிட்டேன். அதே மாதிரி கொஞ்ச நாள் ஒரு 1 மந்த்துக்கு சும்மா நார்மலா பேசிட்டு மாதிரி பேசிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் மறுபடியும் லவ் பண்றேன், இந்த மாதிரி இது சொல்ல அப்படின்னு சொல்லிதான்
சூசைட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு மெசேஜ்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவ்வளவுதான் போயிருச்சா? மெசேஜ்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. எனக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. இது பண்ணிட்டாலும் ஒரு ஆளை கடைசி எனக்கு வேற கால் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் இது எனக்கு ரொம்ப பயம். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் அதெல்லாம் வந்து மறக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப வந்துட்டு இந்த ஒரு எல்லா விஷயத்தையும் ஒரு நுட்பமான பாயிண்ட் ஒன்று வரும் பாத்தீங்களா? அந்த பாயிண்ட் எடுத்தா இப்ப ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட் பேச போறேன். யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாண்டா பிரதீப் தான். இவர்தான். போன வீட்டுல எங்க புடுங்க போனாரு நீங்க கமெண்ட்ல கேளுங்க. அருண் பாண்டி கேப்பேன், மறுபடியும் கேளு. அதே அருண் பாண்டிகிட்ட நான் சொல்றேன், இந்தியன் 3 ஷூட்டிங் இருந்தனால நான் போயிட்டேன். கமலஹாசனுக்கு ட்ரெஸ் கோட் மாத்தி ஒண்ணு வேற ஒண்ணும் இல்ல. காஸ்டியூம் டிசைனர், மேக்கப் டிசைனர். சரி சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில எந்த விஷயம் மறக்கணும், எந்த விஷயம் மறக்க கூடாது, டக்குனு ஷேர் பண்ணுங்க பாப்போம். என்னோட வாழ்க்கையில மறக்கணும்னு நினைக்கிறது வந்து என்னோட இன்ஜுரிஸ். நான் நிறைய விளையாடும் போது இன்ஜுரிஸ் ஆயிருக்கு. அதெல்லாம் வந்து அப்பா அம்மா விளையாட்டு கைஸ். உங்களுக்கு எப்படி இன்ஜுரிஸ் கிடையாது. நான் கபடி விளையாடும் போது நிறைய இன்ஜுரிஸ் ஆயிருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லணும், நம்ம பாண்டா பிரதீப் வந்து ஒரு கபடி கோச் பிளேயர். ஊட்டில இருந்து இது பண்றவரு, நல்லா பக்காவா கோச் பிளேயர். நான் அதனாலதான் நான் அந்த இன்ஜுரிஸ் எல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறேன். அந்த இன்ஜுரிஸ்னால நிறைய பேர் என்னை விட்டுட்டு போயிருக்காங்க. அது இல்லாம என்னால ஒரு கான்சென்ட்ரேஷனா ஒரு ஒர்க்கும் பண்ண முடியாம போயிருந்திருக்கு. அதான் நான் மறக்கணும்னு நினைக்கிறேன். இது நீங்க மறக்கவே கூடாது உங்க மனசுல தோன்று? நான் மறக்கவே கூடாதுன்னு நினைக்கிறது காலேஜ் லைஃப் தான் நான் மறக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுவும் முக்கியமா அந்த ஹாஸ்டல் லைஃப். அதுவும் எங்க வாத்தியார்லாம் நான் மறக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். அது ரஞ்சித் சார், அவர்லாம் மறக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். வந்து தள்ளிடுவாப்ல, ஆளு வெட்டி விட்டுருவாரு. எல்லாமே கேள்வி கேட்பாரு. கடைசியில 3 பேர் நிப்போம். அதுல ஒண்ணு நானு, இவன் மணின்னு இருக்கான். அவனை நாங்க கூடிய சீக்கிரம் வீடுல காட்டுறோம். இமேஜ்ல அது அவன் மறக்கூடாதுன்னு நினைக்கிறோம். லேப்ல பண்ண சேட்டைகள், அப்புறமேலு சொல்லி லேப்ல வந்து ஒரு தேவையில்லாத என்ன பேரு தேவையில்லாத ஆட்டிடியூட் பண்ணி நாங்க மாட்டிட்டு சார் சொல்லிட்டாரு, நீ வெளில நில்லுங்கடா அப்படின்னு சொல்லி லேப் எங்க விடல. சரி, 3ஆவது போய்கிட்டு இருக்கும் போது நீங்க வந்துட்டு நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி போடுன்னு சார் சொன்னாரு. அத நாங்க அப்ப சேட் ஜிபிடி அதான் எங்களுக்கு தெரியல. நாங்க எப்படி எழுதிட்டோம்னா, வாத்தியார் தப்பு பண்ணிட்டாரு, அவரை நாங்க மன்னிச்சுட்டோம், லேபுக்குள்ள அலோவ் பண்ணுங்க அப்படி மாதிரி எழுதிட்டோம் நாங்க. அது நேரம் நான் வந்து கிளாஸ் டாப் ஒருத்தர் லோகேஷ் 2K ஒருத்தர் இருப்பான், இந்த மாதிரி ஒடுக்கு பாண்டி. நம்ம நெருங்கிய நம்ம தான் சென்னையில ஒர்க் பண்றான். இப்ப அவன் வந்துட்டு காமிக்கிறேன், டேய் லெட்டர் தப்பா எழுதிட்டீங்கடா அப்படின்னு சொல்லி பேசிட்டான். சரின்னு சொல்லிட்டு நான் ரோயிஸ பாத்துட்டு இப்படி சார்ட்ட சொல்ல போறேன், மணிட்ட சொல்ல போறேன், டேய் தப்புடா அப்படின்ற நேரா சார்கிட்ட போய் நீட்டிட்டு தேங்க்யூ சார் அப்படின்ட்டு அவரு படிச்சு பாத்துட்டு அடி பின்னிட்டாப்ல. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, அது எது சொல்ல வரல. இதுதான் நான் மறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது. அப்ப முக்கியமா ஹாஸ்டல் லைஃப்ல எனக்கு வார்டன் ரஜினிகாந்த்னு ஒரு வார்டன் இருக்காப்ல. அவரெல்லாம் நாங்க மறக்கவே மாட்டோம். ஒரிஜினல் ரஜினி தோத்துறாரு. 24 மணி நேரமும் போதையிலே இருப்பாப்ல. நிறைய பச்சை கலர் போட்டு போட்ட கடையில பாக்கலாம், வர எல்லா கடையிலயும் அவர் தான் இருப்பாரு. அதுவும் முக்கியமா இவெல்லாம் சரியான மாதிரி வாங்கிருக்கேன் அவர்கிட்ட. அதனால நான் அந்த ஹாஸ்டல் லைஃப் காலேஜ் லைஃப் மறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் நம்ம பேச போறது வந்து யாரு என்ன சொல்லுவாருன்னா, ஜேடி சுதர்சன். அவர் தான் வாழ்க்கையில எதோ மறக்கூடாதுன்னு சொல்லுவாரு. ஸ்மைல் நல்லா இருக்கா? ஸ்மைல் கியூட்டா இருக்கா? ரொம்ப அழகா இருக்கு. கழுத்துல குழி விழுங்க கைஸ். நான் ஃபர்ஸ்ட் என்ன ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் மறக்கணும்ன்ற விஷயத்த ஷேர் பண்ணிடுறேன். ஏன்னா நான் ஸ்கூல் டைம் படிக்கிறப்ப ஒரு பொண்ணை வந்து நான் லவ் பண்ணேன் கைஸ். நியர்பை ஒரு 6 years லவ். ஆனா அந்த பொண்ணு வந்துட்டு வேற அது வேற இது வேற அது, நான் வந்துட்டு ஹிந்து வேற இது வேற அது. ஆனா அந்த பொண்ணு வந்து முஸ்லீமு. எப்படி சொல்றதுன்னா, எங்க ஊர்ல வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்றது அதெல்லாம் என் கிராமம் தான், அவ்வளவாலாம் இருக்காது. தெரியாம தான் லவ் பண்ணுவோம், பைக்ல தான் ஊர் சுத்துவோம், எல்லாம் பண்ணுவோம். காலேஜ் டைம் ஷிஃப்ட் ஆகுறப்ப அவ வேற காலேஜ் போற மாதிரி இருந்துச்சு, நான் வேற காலேஜ் போற மாதிரி இருந்துச்சு. சரி வேற ஊர் தானே அப்படின்னு நினைச்சு நான் சந்தோஷமா இருக்கும்போது பார்த்தா அவன் லைஃபோட ட்ராக்கே அந்த இடத்துல மாறிடுச்சு. டக்குன்னு அவனுக்கு வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல பேசி ஒரு மாதிரி மேரேஜே பண்ணி முடிச்சுட்டாங்க. அப்ப என்னால ஒன்னும் பண்ண முடியல. நான் அப்பதான் செகண்ட் இயர் படிக்கிறேன், காலேஜ் செகண்ட் இயர்ல போய் நான் கொஞ்சம் காலேஜ்ல வந்து பிரச்சனை பண்ணி சஸ்பெண்ட் ஆகி வெளில வந்து தனியா தான் வந்து வீட்லயும் சண்டை. பார்ட் டைம் போனேன். அந்த டைம்ல என்னால அந்த நிறைய பெயினை வந்து என்னால ஏத்துக்க முடியல. அட் டைம் எனக்கு 3 பெயின் இருந்துச்சு. காலேஜ் சஸ்பெண்ட் ஆனது, வீட்டுல சும்மாவே நமக்கு மரியாதை கிடையாது,
இல்லை இது ஒரு பிரச்சனை. அப்புறம் பார்த்தா மெயினான விஷயம் பார்த்தா அவளுக்கு வந்து கல்யாணமே ஆயிடுச்சு. பெயின் கில்லர் கொடுக்குறாங்க. தலைவே அப்படியே அண்ணிதான் வரணும். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பண்ணி அந்த இடத்துல இருந்து நிறைய வரணும் ட்ரை பண்ணேன். ஆனா இப்பவுமே கொஞ்சம் அந்த ஸ்ட்ரகிள் மூமெண்ட்லாம் எனக்கு வந்து நிறையாவே இருக்கு. இதுக்கு மேலே பேச அழுதுருவேன் கைஸ். அதனால அதை வந்து மறக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ வந்து எது அதான் எது வந்து இப்ப மறக்க கூடாது நான் என்ன சொல்றேன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸு அது மட்டும் இல்லாம என்னோட கேரக்டர் எப்படின்னா எல்லா விஷயத்தையும் அனுபவிச்சு பார்த்தோமா அப்படின்னு நினைப்பேன். காசு பண்ணலாம் டுடே கம் டுடே கோ. ஆனா சந்தோஷம் வந்து அவர் சீக்கிரம் கிடைக்காது கைஸ். நம்ம தான் நம்மளை வந்து சந்தோஷம் பார்த்துக்கிட்டாதான் உண்டு. அந்த மாதிரி நான் வந்து மறக்க கூடாதுன்னு நினைக்கிறேன்னா, நான் பசங்களோட சேர்ந்து சுத்தினது, அதுவும் பைக்லாம் இல்லீகலா போவோம். இல்லீகல் பைக் ரைட்லாம் நல்லா பண்ணுவோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் மருந்தெல்லாம் வாங்கி குடிப்போம். அந்த மருந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்ல மாட்டேன், ஆனா வந்து கெட்டதுதான். அப்புறம் என்னடானா அதுக்கப்புறம் எனக்கு வந்து நிறைய லவ் வந்துச்சு. எனக்கு அது கடைசியே 2-3 லவ் வந்துச்சு. இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் லவ் வரைக்கும் எனக்கு வரல. இவர் எமிஜாக்சி போற மாதிரி எட்டி பாக்குறான் பாரு கீழே பார்த்தா. இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் லவோட ஃபீல் வந்து எனக்கு இன்னும் வரல. ஸோ அது வந்து அதான் அது வந்து மறக்கணும். இந்த மாதிரி விஷயத்த நான் மறக்க கூடாது. ஆனா மறக்க கூடாத விஷயங்கள் வந்து இன்னும் எனக்கு முடியல. இன்னும் என்லெஸ் தான். அது வந்துட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் வரும். ஒன்னொன்னு அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் கைஸ். பாய். அதான் கைஸ், எது மறக்கணும் மறக்கக்கூடாது நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் அந்த மாதிரி நான் சேட்னஸா இருக்கிறப்ப எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கொடுத்தது, நான் என்ன சந்தோஷமாக்குறது வந்துட்டு நம்ம தலைவர் விஜய் சித்து விளாக்ஸ். அவரை பார்த்துதான் இன்ஸ்பைர் பண்ணி தான். அதுவும் இல்லாம அவர் ஃபர்ஸ்ட் இந்த ஜெயா டிவி கலைஞர் டிவி எல்லாம் ஒர்க் பண்ணிருப்பாரு. அதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அப்புறம் பிளாக் ஷிப்பு நிறைய ஹேங்கர் பண்ணுவாரு, வீடியோ ஜாக்கிங் எல்லாம் பண்ணுவாரு. அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவர் பார்த்தா இன்ஸ்பைர் ஆனோம். அது மட்டும் இல்லாம நான் பண்ணதுலேயே ஒரு நல்ல விஷயம் என்ன நினைக்கிறேன்னா, விளாக்ஸ் ஆரம்பிச்சது. ஏன்னா இத்தனை நம்ம ரொம்ப ஜாலியா இருப்போம், ரொம்ப அடிச்சு மல்லுகட்டுவோம், நல்லா ஜாலி டைப்பா இருப்போம். அதை கொஞ்சம் வீடியோவா எடுத்து கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு ஒரு சின்ன சந்தோஷம் இருந்துச்சு. அது இப்போ பண்றோம். ஆனா நம்மகிட்ட இன்னும் குவாலிட்டியான கேமரா இல்ல, மைக் இல்ல. ஒன்னொன்னா அப்டேட் பண்ணிக்கலாம். ஆனா உங்க சப்போர்ட் எல்லாம் முடியுங்க. நம்மளோட விஜய் சுதர்ஸ் விளாக்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆல்ல போட்டுக்கோங்க, இன்ஸ்டாகிராம ஃபாலோ பண்ணிக்கோங்க, பேஸ்புக்கும் நேத்து ஓபன் பண்ண அக்கௌண்ட். ஆமா, அதையும் ஃபாலோ பண்ணி உங்களோட வரவேற்பு கூப்பிட்டுக்கிட்டே இருங்க. அவ்வளவுதாங்க. இப்ப வந்து நம்ம எதார்த்தமா வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் தர்ணி கிட்ட வந்து ஒருத்தர் பேசினாரு. பார்த்தா அவர் உள்ள வந்துட்டாரு. வந்து நம்மளோட புது நண்பர். பீகார் தானே நீங்க? பீகார்ல எங்க? உங்க நேம் என்ன? சஃபிக். உங்க நேம் வந்து சஃபிக். இங்க என்ன ப்ரோ பண்றீங்க? என்ன ப்ரோ? ஏசியட்டா இங்க ஒர்க் பண்றீங்களா? பரவாயில்ல. பிசினஸ் தான் எப்பவுமே டாப் கொண்டு போகுது. எல்லாம் வேலைக்கு போறேன்னு சொல்லி இன்டர்வியூ அட்டன் பண்ணி அவமானங்கள்லாம் அதை முதல்ல அப்கிரேட் பண்ணி வச்சிருக்கான். நாங்க சும்மா அப்படி vlog பண்ணிட்டு இருந்தோம். பார்த்துட்டு வந்து இப்படி கேட்டாரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. சரின்னு சொல்லி நம்ம ஒரு நண்பரை கேப்சர் பண்ணியிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டுக்கு போலான்னு இருக்கோம். அன்டைம் ஆயிடுச்சு. பண்ணிடுறா. வண்டி சாவியை கொடுறோம். உங்கள்கிட்ட தான் கொடுத்தேன். ஐயோ, வீடியோ எடுத்த